இந்த ஷோவை நீங்க பார்த்து முடிச்ச உடனே உங்க மைண்ட்ல என்ன ஓடுச்சு, என்ன தோணுச்சு? என்ன நினைப்படா நீ கேக்குற? எதுக்காக வந்த? திடீர்னு 50 லட்சம் பணம் வேணும், ஹெலிகாப்டர்ல வரணும் அப்படின்னா அவங்க எப்படி சார் அதை ஏத்துக்க முடியும்? கூப்பிட்டு ஒரு பிள்ளைய அப்படியே கண்ணத்திலே 4 அப்பலான்னு இருந்துச்சு. அவ்வளோ காண்டா இருந்தது. என் மனசுல இருக்கிறதா அப்படியே சொல்றேன். மகராசி நல்லா இருக்கணும். அந்த கமர்ஷியல் வீடு எனக்கு தான் வேணும். வேணா நீங்க சாகர வரையும் எடுத்துக்கோங்க. நீ யாரு டிசைட் பண்றது சாகர வரையும் இருக்கணும்ன்றது? பெண் உரிமை கொஞ்சம் அதிகமா வாங்கிட்டு தோணுது சார். என்ன அப்படி உரிமை வாங்கியிருக்காங்க? என்ன பெண் உரிமை அதிகமா வாங்கிட்டாங்க? சுதந்திரமா நடக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கோம். நாங்க போற உடைய வந்து அவங்களால போட முடியும் சார். ஆனா அவங்களால போற உடைய கூட எங்களால போட முடியாத நிலைமையில தான் சார் இருக்கும். டேய், இந்தியா ஏன்டா உருப்படலன்னா இப்பதான்டா புரியுது. பல 100 வருஷமா நம்ம தமிழ் சமுதாயத்திலயும் இந்திய சமுதாயத்திலயும் நான் சொல்றேன், இன்னொரு பொண்ணோட அப்பா அம்மா கிட்ட இருந்து சொரண்டி ரத்தத்தை குடிச்சு 100 சவரம் போடு, 200 சவரம் போடு, பைக்கு கொடு, கல்யாணத்துக்கு சொம்பு வேணும், பாத்திரம் வேணும், வெத்தலை பாக்கு வேணும், இது வேணும், இத்தியாதி எல்லாம் கேக்குறீங்களா? அதுக்கு பேர் என்ன? அப்ப இவங்க பேசுறது சுயநலம், கீழ்த்தரம்னா அப்ப நீங்க கீழ்த்தரத்தை விட கீழ்த்தரமா? ஏதோ பேசுறதுக்காக நான் பேசிட்டு இருக்காத. நேரத்துக்கு எடுத்தாத, நல்ல விவரமா பேசு. முதல்ல உங்க கரையை தொடச்சிட்டு ஃபர்ஸ்ட் ஆண்கள் வரதட்சணை அதுதான் மேஜரா இருக்கு. அத ஃபர்ஸ்ட் நீங்க சரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் அட்டாக் மோடுக்கு போயிருக்கணும். நீங்க எப்படி பெண்கள் மேல குதிக்கிறீங்க? அதுக்கு என்னங்கறப்ப அட கொஞ்சம் சும்மா இருயா, மனப்பாடம் பண்ணி ஓட்டிக்கிட்டு இருக்கீங்க. அவங்கள சொந்த அப்பா அம்மா கிட்ட கேக்குறாங்க சார். நீங்க எப்படி சார் இன்னொருத்தி போற அம்மா அப்பா அம்மா கிட்ட போய் காசு கேப்பீங்க? அதுக்கு முதல்ல பதில் சொல்லுங்க நீங்க. ஓ, இதான் அநியாயத்தை கண்டா பொங்குறதா? இந்த தமிழ்நாட்டுல நம்மளோட கலாச்சாரத்துல என்ன பண்றீங்க? ஆண்கள் சண்டை போட்டு அம்மா வீட்டுக்கு அனுப்புறீங்க. வாட் ஷீ ஃபீல்ஸ், எனக்கு ஒரு ஹவுஸ் இருந்தா நீ யாரடா என்ன வெளில போ சொல்றது, நீ வெளில போடான்னு சொல்லுவாங்க. இப்படி ஒரு பொண்ணு நாட்டுக்கு தேவையா? ஹஸ்பண்ட் கூட தனி கொடுத்தனம் போறதா இருந்தா இந்த மாதிரி கற்பனை வச்சுக்கிட்டா அது நல்லதா குடும்பத்துக்கு? ஏன் நல்லது இல்ல? ஒரு பொண்ணு ஏன் தனியா, ஏன் நீங்க போய் மாமியார் வீட்டுல வாழ்றீங்களா? இல்ல, ஏன் வாழக்கூடாது? அச்சோ, முக்கால் சைஸ் முடிச்சதெல்லாம் இந்த மாதிரி பேசுதே. இனி முழுசா முடிச்சது இந்த மாதிரி பேசாது. நகை கேக்குறது எனக்கு ஒரு ஷூரிட்டியா படுது. அது என்ன தப்பு? இதுதான் சொன்னேன், நீங்க ஆன்டி மோடி மைண்ட் செட்டா யூ கைண்ட்லி சேஞ்ச். டேர்ம் வேணாம், சீதனான்னு வச்சுக்கோங்க, குடுக்குறாங்க. ஐயோ வேணாம், நீ கட்டின புடவையோட வா அப்படின்னு நீங்க ஏத்து. நாங்க சொன்னா வருவீங்களா அப்படி? நாங்க சொன்னா வருவீங்களா அப்படி? இதுக்கெல்லாம் உருப்படதா? எல்லா கல்யாணத்தையும் நீங்க பாதியில வந்திருக்கணுமா இல்லையா? ஆக்சுவலா நீயா நான் பேசுனதே பார்க்க தாங்காத நீங்க அவ்வளவு பேருக்கு கொடுக்கறத தாங்கிட்டு எப்படிமா அந்த கல்யாணத்துக்குலாம் போறீங்க? அவ்வளவு பெரிய காமெடி இல்ல இது. வரதட்சணை இப்ப குறைஞ்சிருச்சு அப்படின்னு ஒத்த வார்த்தையில அத மூடி மறைக்கிறோம்ல, அந்த பொய்ய நாங்க நோண்டுவோம். நானே எத்தனையோ பேரை பாத்துருக்கேன்டா. ஆனா உன்ன மாதிரி வெறும் வாயில வட சொல்ல நான் பாத்துலடா. எங்க அப்பா ஒரு பெண் வாரணம் ஆயிரம் வராது, 1000 யானை கூட்டிட்டு வர முடியாது, ஒரு ஹெலிகாப்டர் வரட்டும்பா அப்படின்னு அவனோட ஃபேண்டசி. அவ எந்த அர்த்தத்துல சொன்னா, விளையாட்டுக்கு சொன்னான்றது கூட உரைக்கலன்னா எது விளையாட்டுக்கு வச்சுக்கலாம். ஏண்டா விளையாட்டுக்கே நெசத்துக்கு எதை கொண்டு என்னடா நடக்கிறது? ஒரு பக்கம் அரசியல்வாதி நம்ம திட்டம் மாற்ற வேண்டும் பேசுறோம். இப்ப நீங்க ஆட்சிக்கு வந்தீங்கன்னா அப்ப பொண்ணுங்க நடக்கவே முடியாதா என்னங்க? உன்னை தெரியுண்டா எனக்கு. என்னென்ன வேலைக்கு எப்படி எப்படி முடிய டைப்பா மாத்துவேன்னு எனக்கு தெரியும். இதெல்லாம் நம்ம கிட்ட வேண்டாம் மகனே. இப்போ நான் சொல்றேன், அந்த ஷோல சொன்ன அதே வார்த்தை சொல்றேன், சலுகை கேட்காத சொத்தக்கு. இதுதான் சொல்றேன். ஐ எம் நாட் ப்ரிப்பேர்ட் டு ஆன்சர் யூ. யூ ஆர் ஆன்டி இந்தியன்.